الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمن. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அனைத்து பொருளும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவுடைய உரித்தாக்குக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நமவர்கள் அனைவரிலும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்றுள்ளவருக்குமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமை சமர்ப்பித்து ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, சிறப்பு மிக்க ரஜபு மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் தான் நம் உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானிகளும் அத்தனை அறிஞர்களும் மூக்கின் மேல் விரல் வைக்கக்கூடிய ஒரு பேராச்சரியமான பேரற்புதமான விண்ணுலக பயணத்தை இந்த மாதத்தில் வழங்கினார். உலகத்தில் எத்தனையோ பயணங்கள், வியாபாரத்திற்காக வேண்டி பயணங்கள் செய்கின்றோம், நண்பர்களை ஒருவரை சந்திப்பதற்காக பயணங்கள் செய்கிறோம், ஆன்மீக தேடலுக்காக வேண்டி பயணங்கள் செய்கின்றோம், கல்வியை தேடி பயணம் செய்கின்றோம், மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி சுற்றுலா பயணங்கள் செல்கிறோம். இப்படி உலகத்தில் எத்தனை பயணங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு மிகப்பெரிய மிக அற்புதமான ஒரு பயணம் தான் விண்ணுலக பயணம். அந்த பயணத்தை எவ்வளவான மன்னவர்கள் மாத்திரம் இந்த உலகத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத, எந்த விண்வெளிகளுக்கும் கிடைக்காத ஒரு உயர்தரமான ஒரு உன்னதமான பயணம். இந்த பயணத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தினார். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நபியே நாயகமே, உம்முடைய புகழை நாம் மேலோங்கம் செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். இதற்குமே நபிக்கு ஒரு புகழிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய ஒரு புகழ் விண்ணுலக பயணம். இதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் குர்ஆன் ஷரீஃபிலே அழகாக சொல்லுவார்கள்: தரைக மின் ஹரமின் லைலன் இலா ஹரமி கமா தரல் மதுரு பி சாதின் மின் அப்துலமி. நபியே நாயகமே, நீங்கள் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு நீங்கள் பயணமாக சென்றீர்கள். கடுமையான இருளை நிலா பயணித்து சென்றதை போன்று, தவறு சென்றதை போன்று நீங்களும் சென்றீர்கள் என்று இமாம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு ஹரம் என்பது காபத்துல்லாஹ், இன்னொரு ஹரம் என்பது பைத்துல் முகத்தஸ். இதை நீங்கள்
ஒரு இரண்டிலே பயணம் மேற்கொண்டீர்கள் என்று பூசலி இமாம் அவர்கள் அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த வேளாண் பயணத்தை அல்லாஹ் ஏன் பெருமானாருக்கு ஏற்படுத்தினார்? அதற்கு 10 விதமான காரணங்களை வந்து அதற்காக அழகாக சொல்லி காட்டுவார்கள். முதல் காரணம் இசாரத்து கவலையை நீக்குவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பயணத்தை கொடுத்தார். என்ன கவலை? ஒரே வாரத்திலே பெருமானார் வீட்டிலே 2 பேர்கள் மௌத்தானார்கள். ஒன்று அபூ தாலிப் அவர்களுடைய பெரிய தந்தை அவர்கள் மௌத்தானார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் ஆதரவாக இருந்தார்கள் என்று சொன்னார், மக்கா வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள், நிறைய பகைவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் அபூ தாலிப் அவர்களை எண்ணி பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கவில்லை, அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. அந்த அளவுக்கு அபூ தாலிப் அவர்களுக்கு மக்காவிலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு கண்ணியமும் இருக்கிறது. ஒரு தோழர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்துவரை ஹல் நபஅத அபூ தாலிப் ஃபீ ஷைஇன், உங்களுக்காக அபூ தாலிப் அவர்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள், அப்படிப்பட்ட அபூ தாலிப் நீங்கள் ஏதாவது கைமாறு செய்து பயனளித்திருக்கிறீர்களா, ஏதாவது கைமாறு செய்திருக்கிறீர்களா? உமக்காக எதிரிகள் எத்தனையோ எதிர்ப்புகள் தெரிவித்தார்கள். அந்த நேரத்தில் அந்த அபூ தாலிப் அவர்கள் ஒரு அரணாக நீங்கள் உங்களை பாதுகாத்தார்களே, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவையும் ஒரு பக்கபலத்தையும் கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட அபூ தாலிப் நீங்கள் ஏதாவது உதவி செய்திருக்கிறீர்களா என்று ஒரு தோழர் கேட்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உதவி செய்திருக்கிறேன். என் பெரியதிலிருந்து அபூ தாலிப் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, நரகத்திற்கு சென்று விடுவார்கள். எனக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால், எனக்கு உதவி செய்த காரணத்தினால் அந்த நரகத்திலேயே உயர்ந்த பகுதியிலே இருப்பார்கள். நான் மட்டும் என் பெரியதிலிருந்து அபூ தாலிப் விவாதம் செய்யவில்லை என்றால் அவர்கள் நரகத்தினுடைய கடுமையான வெப்பமுள்ள கீழ்த்தட்டிலே இருந்து இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆக எனக்கு உதவி உண்டாக்கியாக இருந்தால் சூடு குறைவான வெப்பம் குறைவான நரகத்தினுடைய மேற்பகுதியிலே அதிகாரிகள் இருப்பார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதே வாரத்திலே 3 நாள் கழித்து தன்னுடைய அருமை மனைவி கத்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதில் அதிகமான கவலை ஏற்படுகிறது. பெரியவர்கள் இறந்து விட்டார்கள். அருமை மனைவி தன்னுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் இஸ்லாமுக்காக வாங்கி இறைத்த தனக்கு ஆதரவாக இருந்த அருமை மனைவியை இறந்து விட்டார்கள் என்று ரொம்பவும் கவலையோடு நீக்கின்றது. நபியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இன்னொரு பயணத்தை அவர்களுக்கு கொடுத்தார். நபியை நாயகமே, பூமியிலே உங்களுக்கு கவலை ஏற்பட்டிருக்கிறது, வானத்திற்கு வாங்க வருவதற்கு நான் ஆறுதல் அளிக்கிறேன் என்று அல்லாஹ் இந்த பயணத்தை ஏற்படுகிறார். இரண்டாவது காரணம் பெருமானார் அழைப்புடைய அர்த்தத்தை உயர்த்துவதற்காக இந்த பயணத்தை கொடுக்கப்பட்டது. அரசு குருசு 7 வானங்கள் இவைகள் அனைத்தையும் விட பெருமானார் அந்தஸ்து உயர்வானதை காட்டுவதற்காக வேண்டி இவைகள் அனைத்தையும் பெருமானார் கடந்து செல்லக்கூடிய வகையிலே இந்த விண்ணுலக பயணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாவது முதல் அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த பயணத்தை அல்லாஹ் கொடுத்தார். ஐன்ஸ்டீன் என்ற ஒரு விஞ்ஞானி அவர்கள் சொல்கிறார்கள், ஒளியின் வேகம் இருக்கிறதே ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு 1,80,000 மைல்கள் வேகமாக செல்கிறது. அப்படி வேகமாக செல்லக்கூடிய இந்த மேராஜ் பயணத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால் தன்னுடைய உன்னதத்தை வெளிப்படுத்துவதற்காக வெளியாக்குவதற்காக அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு விண்ணுலக பயணத்தை புராக் என்ற ஒளிவாகனத்தை கொடுத்தார்.
பயணத்தை ஏறி சென்ற வாகனம் போராடுவாங்க. அது எத்தகைய தன்மை உள்ளது என்று சொன்னால், அது ஒளி எப்படி வேகமாக செல்கிறதோ அது போன்று வேகமாக செல்லக்கூடிய, கண் சுமத்துவதற்குள் பல மைல்கள் செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற சக்தி பெற்ற ஒரு வாகனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பயணத்தை அல்லாஹ் கொடுத்தார். நாலாவது காரணம் விதமாக அழகை வெளிப்படுத்துவதற்காக நபியினுடைய அந்த அழகை பூமியில் உள்ளவர்கள் பார்க்கிறார்கள், வானத்திலே உள்ளவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி அந்த அழகை அந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக, அந்த படைப்புகளுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக வானலோகத்தை கடக்கக்கூடிய இன்னொரு பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். ஐந்தாவது காரணம் இதாவது பூமியேற்றி வந்து நுபுவத்தி, ரப்பனுடைய தன்மை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நபியுடைய தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பூமியை இந்த நபியை அல்லாஹ் வானலோகத்துக்கு அழைத்து மேராஜ் பயணத்தை வழங்கினார். ஆறாவது காரணம் ரப்பு தன்னுடைய சந்திப்பை வழங்குவதற்காக வேண்டி, நேரடியாக சந்திப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜ் பயணத்தை அல்லாஹ் அழைத்தார். ஏழாவது காரணம் அகில மனிதனையும் பெருமானாருக்கு காட்டுவதற்காக வேண்டி இந்த வினோத பயணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். எட்டாவது காரணம் ஜன்னத்து ஒன்னாய், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நபிக்கு கண்கூடாக காமிப்பதற்காக, லைவா காமிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் இந்த மேராஜ் பயணத்தை பெருமானாருக்கு ஏற்படுத்தி சொர்க்கத்தையும் நரகத்தையும் திறந்து விட்டு அதனுடைய நிலைமைகளை பெருமானாருக்கு நேரடியாக காமித்தார். ஒன்பதாவது காரணம் தப்லீகுல் ஸமாஇல் ஆர்தி, பூமிக்கு இருக்கக்கூடிய சிறப்பை போன்று வானத்துக்கும் சிறப்பு ஏற்படுத்துவதற்காக வேண்டி நபியை அந்த வானத்திலே நடக்க செய்து வானத்துக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்தார். பத்தாவது காரணம் இரண்டாவது சலாத்து ஜஸீலா, ஐந்தாவது தொழுகையை பரிசாக கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மேராஜ் பயணத்தை பெருமானுக்கு ஏற்படுத்தினான் என்று அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, மேராஜ் பயணம் என்பது அது இரண்டு வகையாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ரூஹானியா, ஜிஸ்மானியா. ஆன்மாவுடைய ஒரு மேராஜ், இன்னொரு உடல் ரீதியான ஒரு மேராஜ். இந்த ஆன்மா ரீதியான இந்த மேராஜ் இருக்கிறது, இது பல நபிமார்களுக்கு மாத்திரமல்ல, பல சகாபாக்களுக்கு, பல இமாம்களுக்கு, இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு கூட ரூஹானியத்தால் மேலாக ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர்கள் அல்லாஹ்வை தூங்கிவிட்டது பார்க்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை கனவிலே 100 முறை பார்த்ததாக சொல்லப்படுகிறது. ஆக ஆன்மா ஆத்மார்த்த மேலாக, ஆத்மார்த்த மேலாக என்பது இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உடல் ரீதியான மேலாக, உடல் ரீதியாக அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த மேலாக இந்த உலகத்திலே ஒரே ஒருவருக்கு தான் கிடைக்கிறது. அதாவது அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் உடல் ரீதியான மேலாண்மை கொடுத்தார். அவர்களுக்கும் ஆத்மார்த்த மேலாண்மை அல்லாஹ் 33 தடவை கொடுத்தார். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் உடல் ரீதியான மேலாண்மை அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு மேலாண்மை பயணம் சென்றார்களா அல்லது ஒரு ரூஹ் மேலாண்மை சென்றதா என்று சொன்னால், சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கைப்படிக்கு ரஜபு மாதத்துடைய 27ஆம் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரி உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலிருந்து கஅபாவுக்கு சென்று அங்கிருந்து புராக் வாகனத்திலே பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தத்தை அடைந்து அந்த பைத்துல் முகத்தத்திலிருந்து 7 வானங்கள் கடந்து சிதறத்து முந்தானாவை அடைந்து அங்கிருந்து அல்லாஹ் எங்கே கண்டறிந்தானோ, எங்கே இருக்கின்றானோ அந்த இடத்திற்கு சென்று எவ்வளவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகக்கண்ணாலேயே அல்லாஹ்வை பார்த்தார்கள். அகக்கண்ணல்ல, முகக்கண்ணாலேயே அல்லாஹ்வை பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ்வை
600 திரைக்கு அப்பால் பார்த்தார்கள். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த திரையும் இல்லாமல் எந்த மறையும் இல்லாமல் நேரடியாக முசாஹதத்தில் நேரடியாக முகக்கண்ணை கொண்டு அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்பதுதான் மேராஜினுடைய தாக்கம், மேராஜினுடைய விளக்கம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உடலோடு சென்றார்கள் என்பதற்கு குர்ஆனிலே நமக்கு ஆதாரம் இருக்கிறது. சுப்ஹானல்லஹி என்று அல்லாஹ் இந்த பயணத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு சொல்வார். உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆச்சரியமான படைப்புகளை, ஆச்சரியமான விஷயங்களை நாம் கேட்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோம். இந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற பொழுது குர்ஆனிலே சுப்ஹானல்லஹி என்று ஆரம்பிக்கிறார். ஓ ஆச்சரியமே, ஓ ஆச்சரியமே என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மாவே மேராஜுக்கு சென்றிருந்தால் அது ஆச்சரியம் அல்ல, உடலிலே மேராஜுக்கு சென்றார் என்பதால் தான் அல்லாஹ் ஆச்சரியத்தோடு சொல்லி காட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அடுத்த வார்த்தையை சொல்கிறார், அஸ்ரா அவர் நடத்தாட்சி சென்றார்கள். பெருமானார் செல்வதுதான் நமக்கு சந்தேகம். அல்லாஹ்வை நடத்தாட்சி சென்றால் நமக்கு சந்தேகமா? இல்லையே, அவன் நடத்தாட்சி சென்றதாக அந்த அடுத்து தெரிவிக்கிறார். அவருகி தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றதாக சொல்கிறான். அங்கே ரூஹி என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவருடைய ரூஹை அழைத்து சென்றோம் என்று சொல்லவில்லை, தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றதாக அல்லாஹ் சொல்கிறார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன் உடலோடுதான் ரப்பை சந்தித்தார்கள், இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதற்கு குர்ஆனிலே நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அருமையானவர்களே, எங்கிருந்து மேராஜுக்கு சென்றார்கள்? காபாவிலிருந்து சென்றார்கள், பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சென்றார்கள். வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டக பயணம் 1 மாதம் செல்ல வேண்டும், 1 மாதம் செல்ல வேண்டும் ஒட்டக பயணம். அவ்வளவு தொலைதூரம். அங்கிருந்து 7 வாரங்கள் கடந்து சிதறத்தில் முக்தமா என்ற ஒரு இறுதி எல்லையை கடந்து அங்கிருந்து ராமக்கான் சரீஃபுல் அஸ்லாம் இடமே இல்லாத ஒரு இடத்திலே பேராவுடைய சத்தங்கள் மாத்திரம் கேட்கக்கூடிய ஒரு சத்தத்திலே அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொன்னால் இதுதான் பேர் அருள்வம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய 10,000 அற்புதங்களுக்கு மத்தியிலே இதுதான் ஒரு பேர் அற்புதமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகக்கூடிய வழியிலே பல காட்சிகளை பார்க்கிறார்கள். ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் பித்தளை நகங்களை கொண்டு கீறி கிழிக்கிறார்கள். முகங்களை அந்த பித்தளை நகங்களை கொண்டு கீறி கிழிக்கிறார்கள், நெஞ்சை கீறி கிழிக்கிறார்கள். அங்கெல்லாம் ரத்தங்கள் பாய்ந்து ஓடுகிறது. இப்படி ஒரு கூட்டத்தார்கள் அதாபப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் கேட்டாங்க, இவங்கெல்லாம் யார்? ஜிப்ரீல் சொன்னார்கள், இவர்கள் உலகத்திலே வாழ்கின்றது பிறருடைய குறைகளை பேசி அவருடைய கண்ணியங்களை குறைத்தவர்கள், பிறருடைய குறைகளை பேசி அவருடைய மானத்தை சங்கப்படுத்தியவர்கள் என்று ஜிப்ரீல் சொல்லிட்டாங்க. அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் பிறருடைய இடத்தை பேசுகிறோமா, மேலத்தை பேசுகிறோம்? பிறரிடத்தில் இருக்கக்கூடிய நல்லதை பேசுகிறோமா, கெட்டதை பேசுகிறோமா? கெட்டதை அதிகமா பேசுறோம். பேசி அவருக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தையும் அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் எந்த அளவுக்கு கீழே இறங்கி விடுவோமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கி விடுவோமா இல்லையா? அவனுக்கு பற்றி தெரியாதா? எந்த ஆரம்பித்து அந்த மனிதனுடைய குறைகளை எல்லாம் நாம் சொல்லி சொல்லி அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை இந்த சமூகத்தை நாம் எடுத்து விடுகிறோமா இல்லையா? அந்த கண்ணியத்தை நாம் எடுத்து விடுகிறோமா இல்லையா? இப்படிப்பட்டவர்களுடைய வேதனை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகக்கூடிய வழிகளை பார்க்கிறார். அருமையானவர்களே, ஒரு கிழவி பெருமானாரை அழைக்கிறார்கள், என்று அழைக்கிறார்கள். ஜிப்ரீல் சொன்னார்கள், அந்த கிழவிக்கு நீங்க பதில் கொடுத்தார்கள். அந்த கிழவி யாருக்கு கேட்கிறார்கள்? ஜிப்ரீல் சொன்னாங்க, அந்த கிழவி தான் உலகம் என்று சொல்லி காட்டினார். இன்னைக்கு உலகம் கிழவி வடிவத்தில் இருக்கிறது. எப்போதெல்லாம் வீட்டுக்கு வைத்தார்களோ அன்றைக்கெல்லாம் இந்த வீட்டிலே இருந்து எத்தனையோ
வார்த்தைகள் வீழ்ச்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. பார்க்கிறோமா? ஆனா இந்த உலகம் என்பது ஒரு பெண் வடிவத்திலே, அது வயதான பெண் வடிவத்திலே வருகிறது. அவர்கள் இந்த பயணத்திலே உணர்த்தினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திவ்யேற்காவுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தாரே தங்களுடைய நேரியிலே வலியக்கூடிய சீர்திருத்தத்தை எடுத்து குடிக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர்கள்லாம் யார்? இவர்கள் உலகத்திலே வாழ்கின்ற ஒரு மது குடிக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது சீர் கொடுத்து வேலை செய்யப்படுகிறது என்று சொல்லி காட்டினார். அதுக்காக சிந்தித்து பாருங்கள். கொரோனாவுடைய காலத்திலே கூட ஒரு சாப்புகளை திறந்து கொண்டு குடித்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஒருவருக்கு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறோம், இன்னொருவருக்கும் நோயை வரவழைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக மது குடிப்பவர்கள் மருமையிலே நீர் குடிக்க வைக்கப்படுவார்கள் என்று இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் பயணத்திலே ஒரு அழகான ஊருக்கு அழைத்து சென்றார்கள். அந்த ஊர் இன்னைக்கும் சீனாவுக்கு அருகில் இருப்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அந்த ஊருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களுக்கு சென்றார்கள். அந்த ஊர் மக்களை பார்த்து சலாம் சொன்னார்கள். அவர்களும் பதில் சலாம் சொன்னார்கள். ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், இதோ முஹம்மத். அந்த மக்கள் சொன்னார்கள், இவரைத்தான் நாங்கள் தௌராத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உரையாடலையும் நாங்கள் கேள்விப்பட்டோம், படித்திருக்கிறோம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். நீங்களும் ஒரு இறைத்தூதர் என்று இரண்டாவதாக இறைத்தூதராக அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு 10 சூறாக்களை ஓதி காண்பித்தார்கள். அதில் வரக்கூடிய சட்டங்களையும் உபதேசங்களையும் எழுதி சொன்னார்கள். ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சில கேள்விகள் கேட்டார்கள். அல்லக்கும் வித்தியாசம் மக்களே, உங்களுக்கு அளக்கக்கூடிய பணி இருக்கிறதா, நிறுத்தக்கூடிய திராட்சை இருக்கிறதா, சுருக்கமா உங்களுக்கு கடைத்தெருவுள்ள கேட்டாங்க. அந்த மக்கள் சொன்னார்கள், எங்களிடத்தில் கடைத்தெருவுகளை நாங்கள் வியாபாரம் செய்வதில்லை. உடனே ஜிப்ரீல் கேட்டார்கள், ஐநமான தீர்க்கும் பிறகு எப்படி உங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது? ஒரு கடைத்தெருவு இல்லை, வியாபாரம் இல்லை, பிறகு எப்படி உங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது? அந்த மக்கள் சொல்லி காட்டினார்கள், நாங்கள் விவசாயம் செய்வோம், அறுவடை செய்வோம், அவைகளை எல்லாம் மைதானத்திலே வைக்கின்றோம். நாங்கள் அறுவடை செய்த தானியங்களையும் கனிகளையும் ஒரு பொதுவான இடத்திலே வைக்கின்றோம். எங்களை யாருக்கு தேவையோ அவர்கள் அதை உபயோகித்துக் கொள்வார்கள். அடுத்தபடியாக கேட்டார்கள், உங்களுடைய பெண்கள் எங்கே என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஒரு ஓரத்திலே கூடாரத்திலே சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய யாருக்காவது தேவை இருந்தால் அந்த பெண்ணை மனம் முடித்து நாங்கள் ஒரு வீட்டு இல்லத்துக்கு கொண்டு வருவோம். சரி, உங்களுடைய வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது கேட்டார்கள். எங்களுடைய வீடுகள் எல்லாம் சுத்தமே அது சரிசமமாகத்தான் இருக்கும். ஒரு பெரிய எல்லோரும் சரிசமாக நாங்கள் கட்டியிருப்போம். அடுத்து கேட்டார்கள், மகாது தொகுதிக்கும் உங்களுக்கு கபர்ஸ்தான் இல்லை என்று கேட்டார்கள். அந்த மக்கள் சொன்னார்கள், அப்போ அப்படின்னா எங்களுடைய வீட்டினுடைய படிகள் தான் என்னுடைய மன்னர். எங்களை யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்களை வீட்டுக்கு முன்னாடியே நாங்கள் அழைக்கிறோம். ஏனென்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் நாங்கள் மௌத்தை மறக்க மாட்டோம். எப்பொழுது மௌத்தை நாங்கள் மறைக்கிறோமோ அப்பொழுது எங்களுக்கு மத்தியே விரோதங்கள் நடந்துவிடும், பாவங்கள் நடந்துவிடும். எனவே நாங்கள் மௌத்தை மறக்காமல் இருப்பதற்காக வேண்டி எங்களுடைய இறந்தவர்களை எங்களுடைய வீட்டு வாசல் படுகையை அழைக்கிறோம் என்று சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, மீண்டும் இஸ்லாம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் மரணவிட்டு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களிலே யார் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கவாதி, எந்த பாவமும் செய்யாதவர். அவர் மரணித்தவர்கள் நாங்கள் எப்படி கவலையாக இருக்க முடியும், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்று சொன்னார்கள். மீண்டும் இஸ்லாம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் குழந்தை பிறந்தவர் சோகமாக இருக்கிறீர்களாமே?
அந்த மக்கள் சொன்னார்கள், இந்த பாராட்டோட துன்யாவில் இந்த குழந்தை என்ன செய்ய போகிறது என்று நாங்கள் சோகத்திலே ஆக்கிவிடுவோம் என்று அந்த மக்கள் சொல்லிக்காட்டினார்கள். ஆக அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு ஊரில் இப்படிப்பட்ட நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்களை எவ்வளவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜ் பயணம் செல்கின்ற பொழுது அவர்களை கண்டார்கள். அவர்களிடத்திலே ஈமானையும் பரப்பினார்கள், இஸ்லாத்தையும் பரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இந்த மேராஜ் பயணம் என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல. அந்த காலத்திலே எல்லா பணிவாளர்களையும் இந்த மேராஜ் பயணத்தை பற்றியான செய்திகளை சொல்லி முஸ்லிம்கள் அந்த ஈமானை பிரகாசிக்க செய்வார்கள். மேராஜ் பயணம் என்பது எவ்வளவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சொல்லக்கூடிய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஈமான் யாருக்கு பலகீனமாக இருக்கிறதோ அவர்கள் பெருமானாருக்கு சந்தேகப்படுவார்கள். ஈமான் யாருக்கு பலமாக இருக்கிறதோ அவர்கள் பெருமானாருக்கு கிடைத்த இந்த அற்புதத்தை மிக உறுதியாக நம்புவார்கள். அல்லாஹ் தஆலா மேராஜ் பயணத்தை பெருமானாருக்கு ஒரு 4 பரிசுகளை கொடுத்தார். முதலாவது பரிசு தொழுகையாக கொடுத்தார். இரண்டாவது பரிசு அத்தகையார் ஓதுகிறேன், அந்த அத்தகையாருக்கு வானலோகத்தில் இருக்கிற பரிசாக கொடுத்தார். மூன்றாவது நாம் வித்துவாரி சொல்கிறேன், அந்த வித்துவாரி சொல்கையும் அல்லாஹ் வானலோகத்துக்காக வழங்கினார். நாலாவது பரிசு சூரத்து பக்கராவில் வரக்கூடிய இறுதியாக 2 வசனங்கள், ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய 2 வசனங்கள். அந்த 2 வசனங்களை யார் ஓதி உறங்கினாலும் அந்த இரவெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்று அந்த வசனத்துடைய பலனை சொல்லுவார்கள். நாலாவது பரிசு இந்த சமூகத்தினுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார். நபியே நாயகமே, உங்களுடைய உமக்கு எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன், அவர்களை சிரித்து வைக்காதவர்கள் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தார். ஆக இப்படிப்பட்ட பரிசுகளை அல்லாஹ் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த மேராஜ் பயணத்துக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திலே உத்வேகம் கொண்டார், தாவா பணியை மிகவும் உற்சாகம் கொண்டார். மேராஜ் பயணத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் உலகத்தில் அதிகமாக பரவ ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட விண்ணுலக பயணத்தை தாங்கியிருக்கக்கூடிய இந்த ரஜினி மாதம் என்பது சிறப்பானது. இதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வச்சுட்டாங்க. அவங்க ஆயில ஒரு வருடம் முழுவதும் ரஜினி முழுவதும் நோன்பு வச்சாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ரஜினி மாதத்திலே சில நாட்கள் நோன்பு வைத்தாங்க. அதனால் இந்த மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு நோம்போ அல்லது 2 நோம்போ 3 நோம்போ வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சுன்னத்தான வாழ்க்கையை பின்பற்றி அவர்கள் மீது உண்டான அந்த ஈமானிய உணர்வை, அந்த சுன்னத்தினுடைய அந்த மகத்துவத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பொறுப்பு செய்வானாக. வாக்கு